காலையில் பசங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் தான் என்னோடய ரொட்டீனே வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளோட பெரிய டாஸ்க்கேன்னு வந்து சொல்லலாம். மோஸ்ட் ஆஃப் த லேடீஸ்க்கு. ஏன்னா வந்து பெட்ஷீட் வந்து அப்படியே கலைஞ்சு போய் கிடக்கும். வீடு வந்து குப்பையாக கிடக்கும். அங்கே சிங்க்கில் பாத்திரம் கிடக்கும். இங்கே பார்த்தா துணி இருக்கும். ஸோ ஒவ்வொன்றையும் வந்து முடித்து காய போட்டு சொபாடான்னு உட்காரதுக்கு ரொம்ப நேரம் ஒரு மத்தியானத்துக்கு மேலே ஆயிடுன்றதே வந்து சொல்லலாம். மோஸ்ட் ஆஃப் த லேடீஸ்க்கு அது முக்கியமாக வீட்டில் இருக்கிற லேடீஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் ரொட்டீன் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம சப்பாடான்னு படுக்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி மைண்டு ஃப்ரீயாக இருக்க மாதிரி வந்திருக்கும். இது அப்புறம் பார்த்துக்கலாம், இது அப்புறம் பார்த்துக்கலாம்னு படுத்தோம் அப்படின்னா ரொம்ப வந்து இந்த வேலை பெண்டிங் இருந்துகிட்டே இருக்கும். நிம்மதியாக தூங்கவும் முடியாது, நிம்மதியாக சாப்பிடவும் முடியாது. அதனால் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா பசங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் வந்த உடனே வந்து அந்த வேலையை வந்து இருக்கிற வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். போட்டுட்டு அடுத்து நெக்ஸ்ட்டுன்னு போகும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் அது வந்து பேர்டனாக தான் வந்து தெரியும். அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா வந்ததுமே வந்து ஆல்ரெடி இன்னைக்கு காலையில் எந்திரிச்சதுமே வந்து இட்லிக்கு வந்து மாவு வந்து ஊற வச்சுருந்தேன். ஏன்னா மாவு இல்லாமல் பெரிய கஷ்டமாக வந்து இருக்குது. சரி ஓகே அதை வந்து அரைச்சிடலாம்னு சொல்லிட்டு பசங்களை அனுப்பிட்டு இந்த பக்கம் அப்படியே வந்து மாவை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு ஆல்ரெடி வந்து பசங்களெல்லாம் வந்து குளிக்க வைக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா துணியெல்லாம் வந்து ஊற வச்சுடுவேன். இப்போ வந்து கொஞ்சம் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிட்டு இல்லையா, அதனால் வாஷிங் மிஷின்லாம் வந்து போடுறதில்ல, கையிலேயே வந்து வாஷ் பண்ணிடுறது. அந்த துணி வந்து நிறையா இருக்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா துவைக்கிறதுக்கே வந்து தோணாது. அதனால் பசங்களை குளிக்க வச்சுட்டு அப்படியே கையோடு முக்கி வச்சிட்டோம் அப்படின்னா வந்ததுக்கப்புறம் இது எப்படினாலும் நம்ம வாஷ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றனால வேலையாக துணியை துவைச்சி காய போட்டுருவேன். இன்றைக்கி மாவை வந்து அப்படியே வந்து போட்டுட்டு அது ஒரு பக்கம் அரைச்சிட்ருக்கு. சைடு பை சைடு என்னென்ன ஒர்க் இருக்கோ ஒரே வேலையை நின்று அந்த ஒரு வேலையை மட்டும் பார்த்துட்டு இருக்காம மாவு அரைக்கிறதுக்கு முன்னாடி துணியை துவைச்சி அப்படி காய போட்டாச்சு. அப்புறம் பெட்ஷீட்லாம் வந்து அப்படியே கிடந்துச்சு. அப்புறம் நேற்றுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்த துணி வந்து அப்படியே வந்து இருந்துச்சு. அதையும் சரி ஓகே கையோடு போட்டு மடிச்சிடலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து மடிக்க ஆரம்பித்து ஒவ்வொரு வேலையுமா வந்து ஃபினிஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த மாவு அரைச்சி முடிக்கிறதுக்குள்ளே ஒரு பாதி வேலை வந்து முடிஞ்சிருச்சு. இப்படி வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம வந்து கொஞ்சம் நேரம் அந்த பெட்டில் படுத்து தூங்கணும் அப்படின்னா நிம்மதியாக வந்து கொஞ்சம் தூங்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். மோஸ்ட்லி வந்து வீட்டில் இருக்கிற அந்த பொண்ணுங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள கேர் பண்ணிக்கிடவே மாட்டாங்க. வீட்டில் அவங்க இருக்கப்போ அவங்க ட்ரெஸ்ஸிங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து 365 நாள் வீட்டில் இருந்தால் அந்த 365 நாள் நைட்டி மட்டும் தான் வந்து போட்டுட்ருப்பாங்க. ஏன் வீட்லேயே இருந்து நீங்கள் வீட்டு ஒர்க்கே பார்த்தாலுமே கூட பரவாயில்ல, உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை கூட நீங்கள் வந்து போட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வரும். எப்போ பார்த்தாலும் நைட்டி ஒரு தலையை வந்து சுற்றி ஒரு கொண்டை போட்டு நீங்களே வந்து கண்ணாடி முன்னாடி வந்து நின்று பார்த்தீங்க அப்படின்னா உங்களை பார்க்குறதுக்கு உங்களுக்கே வந்து பிடிக்காது. என்னடா இது நம்ம இப்படி இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து கடைக்கோ இல்லை வாக்கிங் மாதிரி அந்த மாதிரி போகும்போது ஒரு 4 பேரை பார்ப்போம். அதுவும் கொஞ்சம் நம்ம மைண்டு வந்து ஃப்ரீ ஆகும். நம்ம வந்து வெளியில் போகணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாலே வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக வந்து ட்ரெஸ் பண்ண வந்து ஆரம்பிச்சிருவோம். அந்த டைம்லேயாவது கொஞ்சம் நல்லா நீட்டாக இருப்போமே அப்படின்றதுக்காகலாவது நம்ம வந்து வெளியில் வந்து போகலாம். ஸோ அதனால் வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து அடைஞ்சு கிடக்காம வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்கோ இல்லை ஃப்ரூட்ஸ் வாங்குறதுக்கோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோட பேசுகிறதுக்கோ கொஞ்சம் இல்லைனா பசங்களை கூப்பிட்டு எங்கேயும் வெளில போகிறதுக்கோ இந்த மாதிரி உங்களுக்கான டைமே நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். வீட்டில் தானே இருக்கோம் அப்படின்றதுக்காக வந்து எல்லா வேலையும் அப்படி அப்படியே போட்டுட்டு நீங்கள் வந்து அடுத்து பார்த்துக்கலாம் நினைக்கும் போது அதுவே வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் டக்குன்னு நெக்ஸ்ட்டுன்னு போய் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கான ஃப்ரீ டைமை வந்து கொஞ்சம் எப்போவுமே வந்து ஒதுக்கிக்குவோங்க. ஏன்னா வந்து நமக்கான ஸ்பேஸ் கண்டிப்பாக நமக்கு வந்து தேவை. என்னதான் வீட்டில் இருந்து வீட்டு ஒர்க்கை மட்டுமே நம்ம பார்த்துட்டு இருந்தாலும் நமக்கான ஸ்பேஸ் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து தேவைப்படும். அந்த டைமில் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்கள் வந்து பண்ணலாம். ஒரு சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிறனால வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறது, அவங்க தூங்குறதுனால வெயிட் போடுறாங்களா இல்லை வந்து நல்லா சாப்பிட்றதுனால வெயிட் போடுறாங்களா இல்லை அவங்களுக்கு டிப்ரெஷனில் வெயிட் போடுறாங்களான்றது அவங்களுக்கே வந்து தெரியாது. ஸோ அதனால் வெயிட் போடுறீங்க, ஏன் வெயிட் போடுறீங்கன்றத நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சிட்டு அந்த வெயிட் லாஸ்க்கு கொஞ்சம் நீங்கள் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் வந்து அதை எஃபோர்ட் போட்டு வெயிட் லாஸ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கே வந்து ஸ்கின் கேர் பிடிக்கும் அப்படின்னா ஸ்கின் கேர் பண்ணலாம், ஹேர் கட் பண்ணலாம். ஸோ நிறையா விஷயங்கள் வந்து நம்மளே கேர் பண்ணிக்கிறதுக்கு நிறையா இருக்குது. வேலைக்கு போகிறவங்க மட்டும்தான் நீட்டாக இருக்கணும், வேலைக்கு போகிறவங்க மட்டும் தான் நீட்டாக ட்ரெஸ் பண்ணணும், அவங்க மட்டும் தான் நீட்டாக அழகாக இருக்கணுன்றலாம் கிடையவே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா இருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க பசங்களை ஸ்கூலுக்கு கிளப்பும் போதே அவங்களுமே வந்து நீட்டாக குளித்து கிளம்பி சேலையெல்லாம் கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் பசங்களே வந்து விட போவாங்க. ஆனால் நான் வந்து அப்படி இல்லை. ஸோ அதுக்கப்புறம் அவங்க கேட்டதுக்கப்புறம் சொல்லுவாங்க, ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கோன்றதுக்காக நம்ம என்ன ட்ரெஸ் மாற்றக்கூடாதா, நைட்டிலே தான் வந்து இருக்கணுமா, ஸோ எனக்கு அதெல்லாம் வந்து பிடிக்காது. பசங்களை கிளப்பி அவங்கள பஸ் ஏற்றிட்டு போகும்போது நானுமே நீட்டாக தான் வந்து போவேன். ஏன்னா காலையிலே வந்து நம்ம ஃப்ரெஷ் ஆகிட்டோம் அப்படின்னா அந்த டே ஃபுல்லாக ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக வந்து இருக்கும். அடுத்தடுத்து வெளியில் போகிற வேலை இருந்தால் கூட நம்ம டக்கு டக்குன்னு போயிட்டு வந்துடலாம். இல்லைனா ஆமாம் குளிக்கணும், வேறு ட்ரெஸ் போடணும், அதுக்காக எதுக்கு அங்கே போயிட்டு
வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து இருக்கும். அதனால் வந்து எப்போவுமே நானும் வந்து அவங்களையே பஸ் ஏற்றிட்டு போகும்போது நானுமே வந்து கிளம்பிடுவேன்னு சொல்லுவாங்க. எனக்கு கேட்க ஆச்சரியமாக வந்து இருக்கும். ஆனால் வந்து யோசித்து பார்க்கும்போது அதுதான் கரெக்டு. ஏன்னா வந்து சில பேர் வந்து குளித்து கிளம்பணுன்றதுக்காகவே வந்து வெளில போக மாட்டாங்க. அந்த நைட்டி மாற்றிட்டு சுடிதார் போட்டு போகணுமா, சேலை கட்டு போகணுமா, வேணாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படிலாம் வந்து யோசிக்காமல் உங்களுக்கான ஸ்பேஸ் எடுத்து உங்களுக்கு என்ன பிடிக்குன்றத நீங்கள் உட்காந்து யோசித்து அந்த இதை வந்து அந்த டைமில் வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான டைமை வந்து ஒதுக்கிக்கோங்க. இந்த டைமில் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது மட்டும் தான் பண்ணணும். எனக்கு என்ன பிடிக்குமோ நான் தான் பண்ணுவேன். உங்களுக்கு வந்து டெய்லரிங் பிடிக்குன்னா பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வந்து மேக்கப் பிடிக்கும் அப்படின்னா உங்களுக்கு நீங்களே வந்து மேக்கப் பண்ணி போட்டு அழகு பார்த்துக்கலாம். இல்லை செல்ஃப் கேர் பண்ண பிடிக்கும் அப்படின்னா வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சே நீங்கள் வந்து செல்ஃப் கேர் பண்ணிக்கலாம். கடையில் தான் வாங்கணுன்ற அவசியம் இல்லை. வீட்டில் இருக்கிற சில திங்ஸ் வச்சே உங்களை வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நான் வந்து முக்கியமாக சொல்கிறது, நிறைய பேர் வீட்டில் இருக்கிறவங்க வந்து இப்போ ஏன் வந்து வெயிட் போடுறேன்னே தெரியாமல் வெயிட் போட்டுட்ருக்கோம். ஸோ அதுக்காக நிறைய யூடியூப்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து இருக்குது, எப்படி வந்து வெயிட் லாஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. நானுமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய செகண்ட் டெலிவரிக்கு அப்புறம் ஒரு 70க்கு மேலே வந்து பயங்கரமாக வந்து இருந்தேன். அப்புறம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து யூடியூப்லாம் பார்த்து நமக்கு எந்த மாதிரி டயட்டு இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் உட்காந்து ஒரு நோட் போட்டு எழுதி சாப்பாட்டிலேருந்து எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் ஆச்சு. நான் வந்து நல்லா வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ணுறதுக்கேவும். ஆனால் எதுவுமே வந்து உடனே வந்து ரிசல்ட் கிடைக்காது. கொஞ்சம் நீங்கள் வந்து எஃபோர்ட் போடும்போது தான் அதுக்கான ரிசல்ட் வந்து கிடைக்கும். 1 மந்த் வரைக்கும் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து வெயிட் லாஸ் வந்து ஆகாது. வெயிட் லாஸை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்தியாக வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ணணும். நல்லா வாக்கிங் போங்க. அதே மாதிரி சாப்பிட்டுட்டே வந்து நல்லா வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம். ஆனால் எப்படி சாப்பிடணும், எந்த அளவு சாப்பிடணுன்றது வந்து ரொம்ப முக்கியம். அதில் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து அவாய்ட் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணி பக்காவாக நீங்கள் பிளான் பண்ணி ஒரு சார்ட் மாதிரி போட்டு நீங்கள் உங்கள் டே வந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுவுமே வந்து உங்களுக்கு மைண்டு ஃப்ரீயாக வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு பக்கம் வந்து மைண்டும் ஃப்ரீயாக இருக்கும், ஒரு பக்கம் வெயிட் லாஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்து மாறிட்டுருக்கும். நீங்களும் வந்து நம்ம ஹெல்த்தியாக இருக்கோம், ஹெல்த்தி ஃபுட்டு எடுத்துக்கிறோன்றத ஃபீல் உங்களுக்கு வந்து இருக்கும். வீட்டில் தான் இருக்கோம், சும்மா தான் இருக்கோம் அப்படின்னு நீங்கள் யாருமே எந்த லேடிஸுமே வந்து நினைக்காதீங்க. ஏன்னா வீட்டில் நம்ம சும்மாவே வந்து படுத்து தூங்க போகிறதில்ல, எல்லா ஒர்க்கும் நம்மளுமே வந்து பார்க்க தான் செய்கிறோம். அப்படிங்கிறப்போ நீங்கள் ஒரு சில லேடிஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கே வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்து இருக்காது. உங்களுக்கான செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை நீங்கள் தான் வந்து உருவாக்கிக்கணும். ஸோ அதனால் வந்து எப்போவுமே வந்து ப்ளசண்ட்டாக வந்து இருங்க. வீட்டிலேயே இருந்தாலுமே பரவாயில்ல ப்ளசண்ட்டாக வந்து இருங்க. ஏன்னா 4 பேர் நம்ம வீட்டுக்கு வரும்போது நம்ம ப்ளசண்ட்டாக இருக்கும்போது நம்மளை பார்க்கும்போது அவங்களுமே வந்து கொஞ்சம் வந்து ஆக்டிவாக இருக்கிற மாதிரி இருந்திருக்கும். நம்ம ஒரு நைட்டியை போட்டு கொண்டே சுற்றிட்டு கதவை திறக்கும்போது எப்படி இருக்கும், என்னடா இந்த பொண்ணு எப்போ பார்த்தாலும் வீட்டில் இப்படி தான் இருப்பா போலன்ற மாதிரி அவங்களே நம்மளை பற்றி வந்து ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் யாருமே நம்மளை பற்றி ஜட்ஜ் பண்ண வேண்டாம். வீட்டில் இருந்தாலுமே நல்லா ப்ளசண்ட்டாக இருங்க. நைட்டியே போட்டால் கூட பரவாயில்ல, நல்லா தலை பின்னி நல்லா பவுடர்லாம் போட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மையெல்லாம் வச்சு அழகாக இருங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை உங்கள் லைஃப்பில் நீங்களே சேஞ்ச் பண்ணும்போது நாளைக்கு ஒரு பெரிய சேஞ்சாக உங்கள் லைஃப்பில் வந்து தெரியும். நான் இந்த சொல்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட ஒரே ஒரு வாரம் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்கள் லைஃப்பில் எவ்வளோ மாற்றங்கள் வந்து வருன்றது உங்களுக்கு வந்து தெரியும். ஏன்னா வந்து எல்லாத்தையும் உடனே வந்து பண்ண முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணலாம்.